ஸ்கூல் புக் ஏன் ஆரம்பிக்கணும்னு பார்க்கும்போது ஸ்கூல் புக் வந்து ரொம்ப பேசிக்ஸ் ஆக்சுவலாக நம்மளோட டிஎன்பிசி ப்ரிப்பரேஷனுக்கு. அதாவது சொன்ன மாதிரி மினிமம் கொஸ்டின்ஸ் வந்து அதுலேருந்து உங்களுக்கு அதாவது எனஃப் அதை படித்தா பாஸ் ஆகிடலாம் அப்படின்றபோது பாஸ் ஆகிடலாம். பட் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வரணுங்கிறது தான் ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஈவன் ஸ்கூல் புக் லாஸ்ட்லேயே கூட நீங்கள் வேறு எதுலையாவது படித்தது இப்போ நீங்கள் இதை படிச்சுட்டே இருக்கும்போது அந்த டாபிக் ரிலேட்டடாக வேறு ஏதோ படித்தோமே அது எங்கே இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது அதை டக்குன்னு ஒரு செகண்ட் எடுத்து பார்த்துருங்க. அதை எடுத்து பார்த்து இது வருதா அந்த படிக்க சொல்கிறது. ஸோ நீங்கள் படிக்கும்போதே முடிஞ்ச அளவு அந்த கொஸ்டின் பேப்பர் வச்சுக்கிட்டு படிங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்குற கொஸ்டின் எல்லாமே ஓரளவு டேரெக்டாக தான் கேட்குறாங்க. கொஞ்சம் அனலிட்டிக்கலாவோ இல்லை டஃப்பாக கேட்குற கொஸ்டின் எல்லாமே கொஞ்சம் வெளியே இருந்து தான் வருது. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவு ஸ்கூல் புக் படிக்கும்போதே சின்னதாக நான் என்ன பண்ணுவேன்னா புக்கு படிக்கும்போதே டாபிக் இருக்குன்னா சைடில் எழுதிடுவேன். அதாவது சைடில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் அந்த இது. ஸோ அதனால் என்ன பண்ணிடுவேன்னா அதில் யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நேயர் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் என் பேர் பிரவீன்குமார். இப்போ நான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் டிஎஸ்பி எடுத்துட்டேன். ஸ்கூல் புக் படிக்கும்போது என்னென்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கம்பைன் பண்ணி படிச்சிருங்க. அதாவது இப்போ 6th புக் எடுக்கிறீங்கன்னா முதல்ல எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படின்ற டாப்பிக்கை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. தென் வந்து சிலபஸில் எது இல்லையோ அதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. கொஷின் அதுலேருந்து கேட்க போகிறதில்ல, அதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ஒரு டாபிக் 6th புக்கில் இருக்குன்னா அடுத்து 7th அந்த புக்கு வருதுன்னா 6th இருக்கிறத படிச்சுட்டு அப்படியே 7th இருக்கிறதையும் முடிச்சிடுங்க. முடிஞ்சளவு அதை நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. 6th இருக்கிறது எது எந்த டாபிக் இப்போ மராத்தாஸ் இருக்குன்னா எந்தெந்த ஏரியாவில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையுமே மொத்தமாக கம்பைல் பண்ணிக்கோங்க. கம்பைல் பண்ணிவிட்டு எழுதுனீங்கன்னா படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் என்னென்னா ரொம்ப இன்ட்ரோடக்ஷன் லைன் பை லைன் எல்லாமே ஓகே தான். பட் வந்து நீங்கள் அதை வந்து லாஜிக்கலாக எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்கன்றது முக்கியம். இப்போ வந்து அதை வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணிக்கலாம்னா கிராஸ் செக் பண்ணிக்கலாம்னா உங்களோட கொஷின் பேப்பரை வச்சு தான் உங்களால் செக் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு குரூப் 4 லெவலில் நீங்கள் வந்து டேரெக்ட் ஃபேக்டாக கேட்குற கொஷினை உங்களால் ஸ்கூல் புக்கில் வந்து டேரெக்டாக அட்ரஸ் பண்ணிட முடியும். பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சு குரூப் 1 லெவலில் இல்லை குரூப் 2 லெவலில் கேட்குறாங்க ஜிஎஸ்ல அப்படிங்கும்போது வந்து கொஞ்சம் தடுமாறிடுவீங்க. அதை சரி பண்ணுறதுக்கு தான் வந்து என்னென்னா அந்த கொஷின் பேப்பரை வச்சுக்கிட்டு படிக்க சொல்கிறது. ஸோ நீங்கள் படிக்கும்போதே முடிஞ்ச அளவு அந்த கொஸ்டின் பேப்பர் வச்சுக்கிட்டு படிங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் புக்கிலேருந்து கேட்குற கொஸ்டின் எல்லாமே ஓரளவு டேரெக்டாக தான் கேட்குறாங்க. கொஞ்சம் அனலிட்டிக்கலாவோ இல்லை டஃப்பாக கேட்குற கொஸ்டின் எல்லாமே கொஞ்சம் வெளியே இருந்து தான் வருது. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவு ஸ்கூல் புக் படிக்கும்போதே சின்னதாக நான் என்ன பண்ணுவேன்னா புக்கு படிக்கும்போதே டாபிக் இருக்குன்னா சைடில் எழுதிடுவேன். அதாவது சைடில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் அந்த இது. ஸோ அதனால் என்ன பண்ணிடுவேன்னா அதில் இப்போ இந்த டாபிக் வருது இந்த இயர் வருதுன்னா சும்மா சிம்பிளாக எழுதிடுவேன். இப்போ எப்படி சொல்கிறது டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி இருக்குது அந்த மாதிரி ஒரு இயர் வருதுன்னா நீங்கள் டக்குனு அந்த இயரை நான் சைடில் போட்டு மென்ஷன் பண்ணிடுவேன். நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது டக்குனு அந்த இயர் உங்கள் கண்ணில் போடும். யார் ஸ்டார்ட் பண்ணா அதெல்லாம் வந்து ஒரு சின்ன கலரில் எழுதி வச்சுருவேன், ரெட்டில் எழுதி வச்சுருவேன். ஸோ உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஃபுல்லாக திரும்ப ரிவிஷன் போடும்போது ஃபுல்லாக படிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த டாப்பிக்கில் அந்த சைடில் இருக்கிறது சின்ன வேர்டிங்ஸை மட்டும் படிச்சுட்டு போனீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஈவன் ஸ்கூல் புக் லாஸ்ட்லேயே கூட நீங்கள் வேறு எதுலையாவது படித்தது இப்போ நீங்கள் இதை படிச்சுட்டே இருக்கும்போது அந்த டாபிக் ரிலேட்டடாக வேறு ஏதோ படித்தோமே அது எங்கே இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது அதை டக்குன்னு ஒரு செகண்ட் எடுத்து பார்த்துருங்க. அதை எடுத்து பார்த்து இது வருதா அந்த டாபிக் நோட்டை எடுத்து இதில் எழுதி வச்சுருங்க. ஸோ இப்போ இதை படிக்கும்போது அங்கே இருக்குது அப்படின்ற ரிலேஷன் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த புக்கு படிக்கும்போது அதில் இங்கே படிச்சிருப்போம்ல அந்த ஃபேக்டையும் எழுதி வச்சுருங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து அதில் இருந்துச்சு அப்படின்ற ஒரு ரிலேஷன் வந்து உங்களுக்கு வந்து கம்பைன் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இன்னொன்று ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாகிஸ்தான் அந்த டைம் பாகிஸ்தான் நேம் காயின் பண்ணது யார், இந்த இன்குலாப் ஜிந்தாபாத் சொன்னது யார், ஸோ இது செப்பரேட் நேஷன் ஃபஸ்ட்டு கேட்டது யார். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக கொஞ்சம் ஒரு சில கொஸ்டின் கேட்டுருப்பாங்க. ஸோ அந்த ஏரியாஸ்லாம் மொத்தமாக ஒரு கம்பைனாக ஒரு 6 பேர் இருக்காங்கன்னா 6 பேரையும் மொத்தமாக யார் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு டீட்டெயில் எல்லாமே எழுதி வச்சுருங்க. தென் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் ஏன் ஆரம்பிக்கணும்னு பார்க்கும்போது ஸ்கூல் புக் வந்து ரொம்ப பேசிக்ஸ் ஆக்சுவலாக நம்மளோட டிஎன்பிசி ப்ரிப்பரேஷனுக்கு. அதாவது சொன்ன மாதிரி மினிமம் கொஸ்டின்ஸ் வந்து அதுலேருந்து உங்களுக்கு அதாவது எனஃப் அதை படித்தா பாஸ் ஆகிடலாம் அப்படின்றபோது பாஸ் ஆகிடலாம். பட் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வரணுங்கிறது தான் மற்ற கொஸ்டின்ஸையும் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறது. பட் இது வந்து மஸ்ட்டு கண்டிப்பாக படிச்சிடணும். அதில் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது. உங்களுக்கு ஒரு 200 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 120 130 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து அதில் வந்து ஓரளவு கவர் ஆகிடுது. ஸோ அதனால தான் அந்த ஸ்கூல் புக்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாகப்படுது. படிக்கும்போதில் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை பண்ணிவிடுங்க. இந்த டாப்பிக்கில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத கிளாஸிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து மற்ற டாப்பிக்கோடையே கம்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர் பாமினியா அதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதை வந்து எல்லா டாப்பிக்கில் இருந்தாலும் அதை வந்து ஓரளவு நல்லா படித்து வச்சுக்கணும். ஸோ ஸ்கூல் புக்கில் இருந்து கண்டிப்பாக அந்த மினிமம் கொஸ்டின்ஸ் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவு வந்து அதை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணிவிடுங்க.
ப்ளஸ் வந்து அந்த உங்களுக்கு அந்த வேரியேஷன்ஸ் தான் வேறு இடத்துல இருக்குமே வழியா, மற்றபடி நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்பலாம். ஏன்னா அவங்களோட மேஜர் ஏரியாஸ் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும். எஸ்பெஷலி ப்ரிலிம்ஸ் ஆங்கிளில் அப்படின்னு படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, மெயின்ஸுக்கு நிறைய இடத்துல ஸ்கூல் புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ப்ரிலிம்ஸ் ஆங்கிளில் அப்படின்னு பார்க்கும்போது சின்ன சின்ன அந்த ஃபேக்ட்ஸு அதெல்லாம் தான் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கன்சல்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த புக்ஸில் படிக்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். ஈவன் உங்களுக்கு வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கும்போது டெஸ்ட் பேட்ச் போட்டு எழுதுறீங்கும் போது ஸ்கூல் புக்கிலேருந்து லைன் பை லைன் கேட்பாங்க. ஆனால் அதே மாதிரி கொஷின் வந்து ஆக்சுவலாக மெயின் எக்ஸாமில் வராது. ஸோ வந்து அது ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் நோட் பண்ணணும். அது வந்து உங்களை ஸ்கூல் புக்கில் இருக்க அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஒரு குரூப் 4 லெவல் எக்ஸாமில் உங்களை வந்து தமிழில் ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி நீங்கள் குரூப் 1 ப்ரிலிம்ஸை வந்து ஸ்கூல் புக்கிலேருந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்க முடியாது. சரிங்களா? ஸோ அது வந்து ரெண்டுமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். ப்ளஸ் வந்து அதை எப்படி நீங்கள் எலிமினேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைன் பை லைனில் வர சின்ன ட்விஸ்ட்டு அந்த மாதிரி குரூப் 1ல் ரொம்பலாம் கேட்குறது கிடையாது. கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சிங்கன்னா எலிமினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து டைரக்ட் ஃபேக்ட் ஸ்கூல் புக்கிலேருந்து வர்றது அது கண்டிப்பாக படிச்சுடுங்க, அது மஸ்ட்டு. ப்ளஸ் அதை வந்து லாஜிக்கலாக எப்படி எலிமினேட் பண்ணுறது அந்த ஆங்கிளில் நல்லா யோசிங்க. அதாவது அந்த டைரக்ட் ஃபேக்டில் இருந்து வர கொஷினுக்கு வந்து நீங்கள் இன்ஸ்டியூட் டெஸ்ட் கொஷின் ப்ளஸ் வந்து மற்ற எல்லா கொஷினும் படிச்சுக்கலாம். பட் அதுலேயே லாஜிக்காக யோசித்து எப்படி எலிமினேட் பண்ணுற டெக்னிக்கை வந்து நீங்கள் வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினோட ஸ்கூல் புக்கை கம்பேர் பண்ணி தான் நீங்கள் படித்து கற்றுக்கணும். ஸோ ஸ்கூல் புக் படிக்கும்போது கண்டிப்பாக அதில் வரக்கூடிய இயர்ஸு டேட்டாஸு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ப்ளஸ்ஸு ரொம்ப பேசிக்கான டேர்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டுலேயுமே கம்பைன் ஆன மாதிரி வேறு புக்ஸில் இருக்குன்னும் போது அதையும் கம்பைன் பண்ணி படிச்சுக்கோங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்கும்போது தான் அந்த லாஜிக்கல் திங்கிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கூல் புக் எடுக்கிறீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற முக்கியமான டாபிக் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கவர் ஆகிருக்கும். எப்படி சொல்கிறது, 6th ஒரு புக்கு இருக்கும், அதே டாபிக் 7th ஒன்று இருக்கும், 8th ஒன்று இருக்கும், இது மாதிரி கம்பைன் ஆகிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணிடுறாங்கன்னா கம்பைல் பண்ணி போட்டுடுறாங்க. ஸ்கூல் புக்கில் இருக்க டீட்டெயில்ஸே எடுத்து கம்பைல் பண்ணி போட்டுறாங்க. இப்போ ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 6th 12th இருக்க எல்லா புக்கோட சிலபஸ் ஆர்டரில் கம்பைல் பண்ணி போட்டுடுறாங்க. அது மாதிரிலாம் புக்கு மார்க்கெட்டில் ரொம்ப அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தேடினீங்களாலே உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒன்றொன்னையும் தேட முடியாது. அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. அதாவது ஆரம்ப ஸ்டேஜில் படிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சோர்ஸஸ் எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் நான் அதை ரிவிஷன் போடுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.